முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை. வணக்கம், நான் உங்க செஃப் சங்கர். நியூட்ரிஷன் செக்மெண்ட்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சிக்கன் முந்திரி குருமா. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஆயில், கிரீன் சில்லி, சிக்கன், பே லீஃப், கொரியாண்டர், ஸ்லைஸ் ஆனியன், சால்ட், டொமேட்டோ, டர்மரிக் பவுடர், முந்திரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய் பேஸ்ட், பட்டை கிராம்பு, ஏலக்காய். அது நம்ம எப்படி செய்யணும் நம்ம இப்ப பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ 2 தேக்கரண்டி ஆயில் விடலாம். ஆயில் லைட்டா சூடானதும் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காவை போடலாம். இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் போடும்போது ஸ்லோ ஃபயர்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட்டை கிராம்பு இப்போ லைட்டா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் பிரியாணி இலை போடலாம். ஒரு பீஸ் போட்டா போதும். ரெண்டு மூணு கிரீன் சில்லி போடலாம். கிரீன் சில்லி இந்த மாதிரி நறுக்கிய துண்டுகளா இருக்கணும். காரம் வேணுன்றவங்க கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் ஆனியன் போட போறோம். குருமாக்கு இப்படி ஸ்லைஸ் பண்ணி தான் போடணும்னு இல்லை, நீங்க சாப் பண்ணியும் போடலாம், இல்லைன்னா அரைச்சு கூட ஊற்றலாம். குருமா நல்லா திக்கா கிடைக்கணும்னா. இந்த சிக்கன் குருமா சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, சாப்பாடு கூட நல்லா இருக்கும். அடுத்து நம்ம கொஞ்சம் தக்காளி போடலாம். தக்காளி நம்ம கம்மியா போட்டா போதும். ஏன்னா இது வந்து புளிப்பு டிஷ் கிடையாது. சும்மா சிக்கனோட ஃப்ளேவரை டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தக்காளி கொஞ்சமா போட்டா போதும். தக்காளியும் ஆனியனும் கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சோம்னா எப்பவுமே கொஞ்சம் சால்ட் போடுங்க, சீக்கிரம் வதங்கிடும். அடுத்து நம்ம டர்மரிக் பவுடர் போடலாம் கொஞ்சம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்ச நேரம் கொதிக்கணும். கொதிச்சதும் நம்ம சிக்கனும் தேங்காய் பேஸ்ட்டும் போடலாம். தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் சால்ட்டோட அளவு ஃப்ளேவர் தெரியும். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம சிக்கன் பீஸ் போடலாம். இப்போ நம்ம சிக்கன் போட்டோம். சிக்கன் வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கோகனட் பேஸ்ட்டும் கேஷ்யூ நட்டையும் போடலாம். இப்போ சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம கோகனட் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணலாம். கோகனட் பேஸ்ட் எப்பவுமே ஃபைனல்ல தான் போடணும். அப்பதான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். கோகனட் பேஸ்ட் அரைக்கும் போதே கொஞ்சம் கேஷ்யூ நட் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நல்ல ஃப்ளேவரா இருக்கும். நம்ம அதில் ஊற வச்சு அரைச்சிருக்கிறோம் ஆல்ரெடி.
இப்போ நம்ம இதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் முந்திரி பருப்பை பச்சையாக கூட போடலாம், இல்லை நெய்யில் வறுத்து போடலாம். யூஸ்வலாக முந்திரி பருப்பு ரொம்ப ஃபேட்டான ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. சிக்கனோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஃபேட் ஈக்குவலாக தான் ஆகுது. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, எனர்ஜெட்டிக் ஃபுட் கூட இது. சிக்கன் முந்திரி குருமா இப்போ ரெடி ஆச்சு. இதை இப்போ சர்வ் டிஷ்ல பண்ணுறேன். இந்த குருமா யூஸ்வலாக வீட்டில் கெஸ்ட் வந்தாங்கன்னா கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹை ஃபேஷாக இருக்கும். இந்த குருமா பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சாப்பாட்டு, சப்பாத்தி, டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும். இதில் கொஞ்சம் நம்ம தனியாத்தூள் போடணும். சீடமுறுக்கு அவல் பொரி. அஞ்சரப்பெட்டை